என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடும். பரிசுத்தமான ஒரு நம்பிக்கையை பற்றி பேச போகிறோம். இயேசு உங்கள் வாழ்வில் உள்ள தடைகளை அவர் நீக்குவார் என்பதற்கு ஆதாரமான சில முக்கிய கருத்துக்களை பற்றி நாம் பார்ப்போம். முதலாவது, தேவன் தடைகளை உடைப்பார். கர்த்தர் உங்களுக்கு முன்னால் சென்று உங்களுக்கு முன்பாக உள்ள பெரிய தடைகளை உடைப்பார். இரண்டாவது, பயப்படாதீர்கள், அவர் உங்களுடனே இருக்கிறார். ஏசாயா 41:10 சொல்கிறது, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார். அவர் உங்கள் பலவீனங்களை நேரங்களில் உங்கள் சக்தியாக இருப்பார். ஆமென். மூன்றாவதாக, ஜெபத்தின் மூலம் தடைகளை நீக்குதல். கர்த்தரிடம் ஜெபத்தின் மூலம் பேசுங்கள். உங்கள் பயங்கள், கவலைகள், தடைகள் அவரிடம் செலுத்தும் போது அவர் அவற்றை நீக்கி உதவி செய்வார். நான்காவது, இயேசுவின் வெற்றி. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, யோவான் 16:33 சொல்லியிருக்கார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கூறியபடி அவர் தடைகளை வெல்லும் வல்லமை கொண்டவர். நான்காவது, பரிசுத்தமான நம்பிக்கை. கர்த்தரை நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஏசாயா 40:31 சொல்லியிருக்கார். தடைகளை வெல்ல இயேசு உங்களை புதிய பலத்தை தருவார். ஆமென்.